இன்றைய ராசி பலன். ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு குரு 8ஆம் இடத்தில் இருப்பதால் அதிர்ஷ்டத்தை வாரி வழங்க இருக்கிறார். குடும்பத்தில் அமைதி நிலவும், சண்டை சச்சரவுகள் நீங்கும், கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும், எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி கிட்டும். அப்பாடா, இன்னைக்குதான் கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருக்கு. இன்னைக்குதான் ராசி பலனே நல்லா சொல்லியிருக்காங்க. சரி போய் குளிச்சுட்டு வாங்க. சரி, குளிச்சு வந்துடுறோம். A few moments later. எங்க வந்து உட்காருறீங்க? வாங்க, டக்குன்னு போயிட்டு வந்துருவோம் கடைக்கு. எதுக்கு? என்னது கடைக்கு? நகை கடைக்கு போயிட்டு நகை வாங்கிட்டு வருவாங்க. நகை கடைக்கா? ஆமா. பணம் எங்க இருக்கு? நகை கடைக்கு கூப்பிட்டு இருக்க? பணம் இல்லையா? சரி வாங்க, நம்ம பேங்குக்காவது போய் அடகு வச்ச நகையாவது மூட்டிட்டு வருவோம். வாங்க. எப்படி நகை எப்படி பணம் இல்லைங்கிற மூக்கணுங்கிற? எந்த காலத்துலதான் உங்கள்ட்ட பணம் இருக்கும்? கல்யாணம் ஆன உடனே மறுநாள் கொண்டு நீங்க அடகு வச்சதுதான். இன்னைக்கு தாண்டி ராசி பலன்ல நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நீதான் எதுக்கு ராசி பலன் பாக்குற? நான் எதுக்கு பாக்குறேங்கிறது இருக்கட்டும். உங்களை மாரி அறகுறையா பாத்துட்டு நான் பேசல. பாதியில கேட்டுட்டு குளிக்க போயிட்டு மீதி என்ன சொன்னாங்கன்னு கேக்குறீங்களா? இப்ப பாருங்க. சுக்கிரனின் பார்வை பலம் பெறுவதால் புதிய ஆபரணங்களை வாங்குவீர்கள். அடகு வைத்த நகைகளை மீட்டு விடலாம். அழகு சாதன பொருட்களையும் ஆடம்பர பொருட்களையும் வாங்கி குவிக்கும் நேரம் இது. கேட்டுக்கிட்டீங்களா? அடகு வச்ச நகையை மூட்டு கொடுத்துருவீங்களா, இல்ல புது நகை வாங்கி கொடுத்துருவீங்களா, இல்ல ஆடம்பர பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்துருவீங்களா? ராசி பலன் கேட்டு நடக்கணும் நீங்கள. இப்ப ராசி பலன் கேட்டு நீங்களும் நடங்க. அதே மாதிரி வாங்க போகுமா? சரி, யார் ராசிக்கு எப்படி சொல்லிருக்காங்கன்னு பாரு. கன்னி ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு ராகுவின் பார்வை பலம் பெறுவதால் குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படும். கணவன் மனைவிக்குள் சண்டை அதிகரிக்கும். முடிந்தவரை வீட்டில் இருக்கும் நேரத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். தூங்குவதற்கு மட்டுமே வீட்டிற்கு செல்வது நல்லது. பரிகாரம்: மனைவி தூங்கிய பின் வீட்டிற்கு செல்வது மிகவும் நல்லது. ஐயோ, நிம்மதி வீட்டுல நிம்மதியா தூங்க கூட முடியாதா? ராசி பலன் கேட்டு நடந்துக்கணும். நீங்க தானே சொன்னீங்க, அதுபடியே நடந்துக்கணும்.